அனைவருக்கும் சலாம். நாகூர் ஹனீஃபா என்றால் அவருடைய பாடல்களை கேட்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இப்போதும் இருக்கிறது. அவருடைய பாடல்கள் இப்போதும் கேட்கப்படுகின்றன. நானும் அவருடைய பாடலால் கவரப்பட்ட ஆயிரக்கணக்கானோரில் ஒருவன். நாகூர் ஹனீஃபா பாடுகிறார் என்றால் நாம் சிநேகிதர்களோடு செல்வதுண்டு. அவருடைய பாட்டு நமக்கு மிக நன்றாகப்பட்டது. அவரை, நாகூர் ஹனீஃபாவை நான் ஒரு தாயியாக கருதுகிறேன். அவர்களுடைய பாட்டால் கவரப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானோர். தமிழ் மொழி நம் மொழி. இந்த தமிழ் மொழியில் அவர் பாடியது நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி ஒரு மௌலானாவுடைய இஸ்லாமிய கூட்டத்துக்கு செல்வோமோ அதுபோல் நாம் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாட்டை கேட்பதற்கு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அங்கு செல்வோம். மிக நன்றாக இருந்தது. அவருடைய பேச்சை கேட்டு வழி தவறியவர்கள் இருக்கவே முடியாது. அவருடைய பேச்சை கேட்டு, அவருடைய பாடல்களை கேட்டு நல்வழியில் வந்தவர்கள்தான் உண்டு. அவர் பாடிய பாடல்களில் இறைவனுடைய புகழ் இருந்தது. இறைவனை நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காக பல கருத்துகள் இருந்தன. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை போன்ற பாடல்கள். இன்னும் எத்தனையோ பாடல்கள் இப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் இப்போதுதான் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன் சகோதரர் VS முகமது அமீன் சாஹிப் அவர்கள் பேசியதை கேட்டு வந்தேன். அவர் கடையநல்லூரில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அவருடைய பேச்சும் சிறப்பாக இருந்தது. VS முகமது அமீன் சாஹிப் அவர்களுடைய கருத்துகளும் மிகவும் ஏற்புடையவர்கள். அவர் திருமணத்தின் முக்கியத்துவத்தையும் சொன்னார். இஸ்லாம் ஒரு கட்டளை இடுகிறது என்றால் அதனால் ஒரு தீமை அகற்றப்படுகிறது என்பதாக அவருடைய கருத்து இருந்தது. திருமணம் செய்யுங்கள், விபச்சாரத்தில் ஈடுபடாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், வியாபாரம் செய்யுங்கள். இது போன்ற கருத்துகள் முகமது அமீன் அவர்கள் வெளியிட்டார். ஹராம் ஹலால் பற்றியும் அவர் நன்றாக விளக்கினார். நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாடல் எல்லா இடங்களிலும் ஒலித்தன.
ஏகத்துவத்தை பற்றி அவர் பாடிய பாடல்கள் மஸ்ஜித்களில் மட்டுமல்ல, பல கூட்டங்களிலும் ஒலித்தன. இறை நம்பிக்கை அவசியம் என்பதை பற்றி அவர் பாடியது முஸ்லிம்களை மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் கவர்ந்தன. அவருடைய பாடல்கள் சிறப்பாக, இனிமையாக, எல்லோராலும் ஏற்றக்கூடியதாக, எந்த விதமான ஒரு தவறான கருத்தை கொண்டதாகவும் இல்லாமல் இருந்தன. ஆகவேதான் எல்லோரும் அவருடைய பாடல்களை கேட்டார்கள், ரசித்தார்கள், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் போன்ற ஆயிரக்கணக்கானோர் அவருடைய பாடல்களால் கவரப்பட்டார்கள். ஏன் சமூக சீர்திருத்தமும் அவரால் ஏற்பட்டன. கைக்கூலி வாங்கக்கூடாது என்பதை பற்றியும் அவர் பாடினார். வரதட்சணையே, ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்கலாமா என்றும் அவர்களுடைய பாடல்களில் இருக்கின்றன. ஆகவே நாகூர் ஹனீஃபாவின் பிறந்த 100 ஆண்டு விழா இப்போது கொண்டாடப்படுவதால் அவருடைய கூட்டங்கள் பல இடங்களில் நடக்கும். இதற்கு அரசாங்க ஆதரவும் இருக்கிறது என்று கருதுகிறேன். ஒரு நல்லவர் நம்மிடம் இருந்தார். நாம் அவரை பார்த்தோம், நேசித்தோம், அவருடைய பாடல்களை கேட்டோம், பரவசமடைந்தோம். அவர் கூறிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம். இன்றும் அவர்களுடைய குரல் நம்மை தம் பக்கம் இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த மனிதர், நல்ல பாடகர், மக்களுக்கு நல்ல உபதேசங்களை தம் பாடல்கள் மூலமாக செய்தவர். அவருக்காக நாம் இப்போதும் மஃபிரத்துக்காக பிரார்த்திப்போமாக. இதுபோன்ற கடைநல்லூரில் நடந்த கூட்டத்தை போல் நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். 100 விழா கொண்டாடுகிறார்கள். அவருடைய கருத்துக்களை மக்களிடம் அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் நம் போன்றவர்களுடைய கருத்து என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.